தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ரஷ்ய அதிபர் புதினுடன் பிரதமர் மோடி சந்திப்பு. இரு நாட்டு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை. இந்தியாவை மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக உருவாக்குவதே இலக்கு. ரஷ்யாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி உரை. ரஷ்ய கலாச்சார குழுவை சந்தித்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். மறைந்த ராணுவ வீரர்களுக்கான நினைவிடத்திலும் அஞ்சலி செலுத்தும். போரினால் எந்த தீர்வும் ஏற்படாது. ரஷ்ய அதிபர் புதினுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். உலகின் மிக மோசமான குற்றவாளியை பிரதமர் மோடி கட்டி அணைத்ததாக உக்ரைன் அதிபர் கடும் விமர்சனம். அமைதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சி தோல்வி அடைந்ததைப் போல ஏமாற்றம் தருகிறது எனவும் கருத்து. ரேபரேலி தொகுதிக்கு சென்றடைந்தார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. சுருவாவில் உள்ள அனுமன் கோயிலில் பூஜைகள் செய்து வழிபாடு. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. சென்னை அயனாவரத்தில் உள்ள இல்லத்தில் அவரது குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல். ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றத்தின் பின்னணியில் இருப்பது யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து தண்டிப்பதில் அரசு உறுதி. காவல்துறை பாரபட்சமின்றி நெஞ்சுரத்தோடு கடமை ஆற்றும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். கொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி அஞ்சலி. மனைவி உள்ளிட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து கைது செய்து கடும் தண்டனை பெற்று தர வேண்டும். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் உண்மை குற்றவாளிகள் அல்ல என குடும்பத்தினர் சந்தேகப்படுவதாக இபிஎஸ் பேட்டி. வழக்கு நடுநிலையோடு நடைபெற விசாரணையை சிபிஐயிடம் ஒப்படைக்கவும் வலியுறுத்தல். எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைத்தால்தான் நடுநிலையோடு. படுகொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ஆறுதல். ஆம்ஸ்ட்ராங் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தும் அஞ்சலி. தமிழகத்தில் சாதிய பாகுபாடு நிலவுவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கை காக்க திமுக அரசு தவறிவிட்டதாகவும் காட்டம்.
they don't have security and they are facing harassment day by day under the DMK government. The DMK government. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக விளக்கம் கேட்டு தலைமை செயலாளர் மற்றும் டிஜிபிக்கு தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் நோட்டீஸ். பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. சிவகாசி பட்டாசு வெடிவிபத்தில் உயிரிழந்த இருவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். பலியான 2 பேரின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் ஆணை. தன்னை ரவுடி என கூறிய அண்ணாமலையை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ணாய் நீ என காட்டமாக கேள்வி எழுப்பிய செல்வ பெருந்தகை. தலித் சமூகத்தை சேர்ந்த தன்னை பற்றி அவதூறு பரப்பினால் சிறை செல்ல நேரிடும் என்றும் எச்சரிக்கை. எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிகளையும் ஒன்றிணைத்து கட்சி நடத்துபவர்கள் பாஜகவினர் என செல்வ பெருந்தகை குற்றச்சாட்டு. குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நிடா அப்படின்னு எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும்னு சட்ட ஒழுங்கை பத்தி பேசுற. இப்ப பத்திரிகைலாம் இருக்கீங்க, 3 தவறு பண்ணி இருக்கார். ஒரு 124 குற்றவாளிகள் பாஜகவில் உள்ளதாக உளவுத்துறை பட்டியல் வெளியிட்டுள்ளதாகவும் சாடல். கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து அரசு மற்றும் தனியார் ஆம்னி பேருந்துகளை இயக்கும்படி உத்தரவிட உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ளதால் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என திட்டவட்டம். புதுச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து அரசு பள்ளிகளிலும் பாட வகுப்புகள் அதிகரிப்பு. அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் அமலுக்கு வந்த நிலையில் அறிவிப்பு. வெளிமாநில ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்க அனுமதி கோரிய வழக்கு. ரிட் மனுக்கள் மீது பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கனகசபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்க கோரி வழக்கு. விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தலுக்கு துணை போன குடியுரிமை அதிகாரி பணியிடை நீக்கம். போலி பாஸ்போர்ட்டில் பயணிக்க சிலருக்கு அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தகவல். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறுகிறது. வாக்குச்சாவடி மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பும் பணி மும்முரம். சென்னை அண்ணா சாலையில் மின்வாரிய ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டம். மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். சுற்றுலாத்துறை மற்றும் இந்து குழுமம் இணைந்து தயாரித்த சுற்றுலா தகவல் களஞ்சிய நூல் வெளியீடு. சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நூல்களை வெளியிட்டார். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் 7 நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை.
சென்னையில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தகவல். நாகை அரசு மருத்துவக் கல்லூரிக்குள் சுற்றித் திரியும் மாடுகளால் நோயாளிகள் மருத்துவ மாணவர்கள் அவதி. கால்நடைகளை பிடித்து நோயாளிகள் நலனை காத்திட பொதுமக்கள் கோரிக்கை. கன்னியாகுமரியில் 2வது நாளாக மீண்டும் கடல் உள்வாங்கியதால் பரபரப்பு. விவேகானந்தர் நினைவு பாறைக்கு செல்லும் படகு போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தம். திருச்சி மாவட்டம் திருவள்ளர் சோலையில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்த வழக்கு. 11 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை.